மே 4 ஞாயிற்றுக்கிழமை. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:19. கர்த்தர் ஒரு பக்கத்தில் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார், மறுபக்கத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்குறுதியும் கொடுக்கிறார். இதில் சர்ப்பம் என்னும் வார்த்தை சாத்தானை குறிக்கிறது. தேள் என்பது பிசாசு கூட்டங்களை குறிக்கிறது. அநேகரை சர்ப்பத்தின் ஆவிகள் தொடர்ந்து தோன்றி கனவிலும் பயமுறுத்துகின்றன. நீங்கள் இனி எந்த பிசாசின் ஆவியானாலும் சரி, சர்ப்பத்தின் ஆவியானாலும் சரி, அதற்கு விரோதமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த முன் வாருங்கள். அதிகாரம், ஆளுகை, வல்லமை என்னும் 3 காரியங்களை கர்த்தர் இணைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3ம் கர்த்தருடைய நாமம், கிறிஸ்துவின் இரத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆகிய 3லிருந்து உங்களுக்கு கிடைக்கின்றன.